ஹாய், குட் மார்னிங், வணக்கம். எனக்கு செம்மையாக கோவம் வருங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவம் வரும். இந்த மூஞ்சில் வேற எங்கே வைக்குதோ இல்லையோ முனி நூக்கில் செம்மையாக வைக்கும். பிகாஸ் ஐ வெரி வெரி ஷார்ட் டெம்பர்ட் அப்படின்னு சொல்கிற ஆட்களாக நீங்கள். நானும் அப்படி தான். ஆனால் சமீப காலத்தில் என்னோடய கோபத்தை ரொம்ப ரொம்ப குறைச்சிருக்கேன். பிகாஸ் நான் ஒரு பதிவை பார்த்ததுனால. அது ஒரு டாக்டரோட பதிவு. அதை தான் நான் இப்போ உங்களுக்கூடையும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தட் யூ கேன் ஆல்சோ ரெடியூஸ் யுவர் ஆங்கர். அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஈச் டைம் நம்ம கோபப்படுற போது நம்ம பாடியில் இருக்கிற உறுப்புகள் செம்மையாக டிஸ்டர்ப் பண்ணப்படுமா. அந்த டிஸ்டர்பன்ஸ்லேருந்து அது நார்மல்சிக்கு வர்றதுக்கே 8 hours ஆகுமா. ஸோ ஈச் டைம் வென் வி கெட் ஆங்கர் வி ஆர் புட்டிங் அவர் பாடி இன்டு ட்ரபிள் ஃபார் 8 hours. இதை கேட்டதுலேருந்து எனக்கு தோணிடுச்சு, சரி தேவையில்லாமல் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம கோவப்படுறது வேஸ்ட்டு தான் அப்படின்றது நமக்கு அப்புறமா புரியும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கோவத்தை ரொம்ப ரொம்ப குறைச்சிருக்கேன். வீணாக நம்ம பாடியை ஏங்க நம்ம ட்ரபிள்னு கொண்டு போகணும்? வாட் யூ திங்க்? ஹாவ் அ கிரேட் டே. பாய்.